இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாராமதியில் விமானம் விழுந்த வேகத்தில் வெடித்து சிதறிய காரணத்தினால் விமானத்தில் பயணித்த மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். அங்கு மீட்பு பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? விவரங்களை பகிரலாம். சரியாக காலை 8:10 மணி அளவில் தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தனியார் விமானம் தான் இந்த விமானத்தை இயக்கி இருக்கிறார்கள். அந்த விமானத்துடைய மாடல் என்ன உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. VSR நிறுவனத்துக்கு சொந்தமான லியர்ஜெட் 45 ரக விமானம் என்பதுதான் இந்த விமானமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனுடைய பதிவு எண் என்பது VTSSK என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை அன்று பாராமதி விமான நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிக்குள் தான் இந்த விமான விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. விமானத்தில் அஜித் பவாருடன் சேர்த்து மொத்தம் 6 பேர் இருந்திருக்கிறார்கள். 6 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் தான் கிடைத்திருக்கின்றது. விமானம் தரை இறங்கும் பொழுது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது தனி விமானம். இதனை அடுத்து அப்படியே தரையில் மோதி வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த வெடி விபத்தில் உடனடியாக உள்ளே இருந்தவர்கள் அத்தனை பேருமே உயிரிழந்திருக்கிறார்கள். விமானத்தின் அந்த வெடித்த பாகம் என்பது சில மீட்டர் தூரங்களுக்கு வரை சிதறி போய் விழுந்திருக்கிறது. அங்கு அருகில் இருந்தவர்களுக்கும் சில பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதான தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காகத்தான் பாராமதிக்கு இன்று காலையிலேயே அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆனால் வழியிலேயே அவரது விபத்து என்பது ஏற்பட்டு அவரது உயிர் பிரிந்திருக்கிறது என்பதுதான் மிக மிக சோகமான ஒரு செய்தியாக கிடைத்திருக்கிறது. தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமும் இந்த விபத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். விபத்து ஏற்பட்டதை அவர்கள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல அஜித் பவார் அவர்களது மறைவையும் தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நேரத்திற்கான மிக முக்கியமான விஷயம். ஆனால் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் விபத்து ஏன் ஏற்பட்டது, என்ன காரணம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் ஆராயப்படும் என்றும், குறிப்பாக டெக்னிக்கல் தொழில்நுட்ப ரீதியில் ஏதேனும் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதும் விரிவாக விசாரிக்கப்படும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இத்தகைய சிறிய ரக விமானங்களை தான் அரசியல்வாதிகள் பெரும்பாலும் தங்களது தேர்தல் பிரச்சாரங்களுக்காகட்டும் அல்லது முக்கியமான அரசு வேலைகளுக்கும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். குறிப்பாக விமான சேவை நேரடியாக இல்லாத பல பகுதிகளுக்கு அரசியல் தலைவர்களும் சரி முக்கிய விஐபிகளும் விரைவாக சென்று சேருவதற்கு இத்தகைய சிறிய ரக விமானங்களை தான் பயன்படுத்துவார்கள். அப்படி இருக்கும் பொழுது துணை முதல்வர், ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர் பயணம் செய்த விமானம் என்பது விபத்துக்குள்ளாகி இருப்பது இத்தகைய தனி விமானங்களின் பயணங்களை குறித்த ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புவதாக இருக்கிறது. பொதுவாக ஹெலிகாப்டர் விபத்துகள் என்பது அவ்வப்பொழுது நடக்கும். ஆனால் இப்படியான சிறிய ரக விமான விபத்துகள் என்பது இந்தியாவில் ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது. ஆனால் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இத்தகைய சிறிய ரக விமானங்களில் தான் பெரும்பாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் பயன்படுத்துவார்கள். அவ்வாறு அவர்கள் உயிரிழக்கும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அதனுடைய இழப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். மலைவாசல் தளங்களில் பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர்கள் சரியான வானிலை காரணமாக அல்லது பனிப்பொழிவு காரணமாக, திடீர் கனமழையின் காரணமாக விபத்தில் சிக்குவதெல்லாம் நாம் தொடர்ச்சியாக கவலையுடன் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் தரை இறங்கும் பொழுது விமானம் விழுந்து நொறுங்கி இருப்பது என்பது இத்தகைய சிறிய ரக விமானங்களின் சேவை தரம் மற்றும் அதனுடைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாகவும் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 25-28 ஆண்டுகளாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டுமில்லாமல் இந்திய அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்த அஜித் பவார் அவர்கள் இப்படியான ஒரு விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொருவராக அரசியல் கட்சிகளை சேர்ந்த ஒவ்வொருவர்களாக தற்பொழுது இரங்கல் செய்திகளை பதிவிட்டு வருவதையும் பார்க்க முடிகின்றது. மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி அஜித் பவாருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அவரும் தனது இரங்கல்களை பதிவு செய்திருக்கிறார். அதே போல அஜித் பவாருக்கு கொள்கை ரீதியில் அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே உடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரியங்கா சௌத்ரி அவர்களும் தற்போது சதுர்வேதி அவர்களும் தனது இரங்கல் செய்தியை பதிவிட்டிருக்கிறார். முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொருவராக இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். துணை முதல்வராக இருக்கிறார் என்பதன் காரணமாக அரசு முறை மரியாதை என்பது அவருக்கு வழங்கப்படும். ஆனால் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.